इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्रीगुरुभ्यो नमः. यथोक्तं विरहय्य इति तदपि न सम्यगेव. இதுக்கு முன்னாடி 19வது ஸ்லோகத்துல பூர்வபக்ஷி என்ன சொல்லியிருந்தான்னா, விரஹைய கிரியாம் நைவ சம்ஹன்யந்தே பதான்யபி ந சமஸ்தி அவடம்பாக்கியம் எத்தியா ஞான விசாயகன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னான். அதாவது வாக்கியமாக இருக்கணும்னா அதுல பல பதங்கள் சேரணுமோ இல்லையோ, பல பதங்கள் சேர்ந்துதான் ஒரு வாக்கியமாகும். அப்படி சேரக்கூடிய பதங்கள்ல ஒரு கிரியாபதம் அவசியம் இருக்கணும். கிரியாபதம் இல்லாமல் கிரியாம் விரஹைய இந்த கிரியாபதத்தை வாழ்ந்தான்னு ஒதுக்கி விட்டுட்டு மற்ற பதங்கள்லாம் சொன்னா ஒரு சமூகமாக சேர்ந்ததுன்னு சொன்னா அது ஒரு வாக்கியமாக ஆகாது. கௌரஸ்வ ஹஸ்தி அப்படின்னு சொன்னா, கௌஹு அஸ்வஹா புருஷா ஹஸ்தி இதெல்லாம் பதம் தான். ஆனா இந்த மாதிரி சொன்னா இது ஒரு வாக்கியம் ஆகாது. இதுல ஒரு கிரியாபதம் சேரணும். அதனாலே விரஹய்ய கிரியாம் நைவ சம்ஹன்யந்தே பதானி அப்படி பதங்கள் கூட ஒரு வாக்கியமாக ஆகிறதுக்கு ஒரு கிரியாபதத்தை அபேட்சிக்கிறது. ஆனா நீங்க சொல்றபடி பார்க்கறது, நீங்க சொல்லக்கூடிய அந்த ஞானம் இருக்கு, அந்த ஞானத்துல கிரியாபதமே இருக்க முடியாது, கிரியைக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது. அதனால அப்பேற்பட்ட ஒரு வாக்கியமானது ஞான விசாயகமாக ஞானத்தை இருக்கக்கூடிய வாக்கியமாக ஒண்ணு இருக்கவே முடியாது அப்படின்னு கூற முடியும். இருக்கவே முடியாதுங்கிறதால என்ன ஆச்சு? அப்போ பிரமாணம் இல்லாததால அந்த ஞானமே சிந்திக்காது. தத்துவமசி அப்படின்னு ஒரு வாக்கியம், அந்த வாக்கியம் ஜீவ பிரம்மா அபேதத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அந்த தெரிவிக்கவும் முடியாது. அது ஒரு வாக்கியமே ஆகாது. ஒரு கிரியை இல்லாததுனாலே, கிரியை போதிக்கக்கூடிய பதம் இல்லாததுனாலே அப்படின்னு சொன்னான். அவன் கிரியான்னு சொல்றது பிராபாகர மதத்தை வச்சிருந்த சுத்தி வேணும் அப்படிங்கிறான். செய்யறதுக்கு கிரியான்னு சொன்னா செய்யறதுக்கு வேண்டிய கிரியை. நீங்க அத்தின்னு ஒரு கிரியாபதம் இருக்கே போறாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. தத்துவமசிங்கிற வாக்கியத்துல நீதான் அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றது அத்தின்னு ஒரு பதம் இருக்கே கிரியாபதம், இதை வச்சு வாக்கியம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா அதுக்கு அவ என்ன நினைக்கிறான்னா, நான் சொல்லக்கூடிய கிரியை செய்ய வேண்டிய கிரியை. இப்போ கதசி அப்படின்னு சொன்னா இந்த வாக்கியத்தை கேட்டு அவன் என்ன பண்றதுக்கு இருக்கு, இந்த வாக்கியத்தையும் ஒன்னும் அவனை பண்ண சொல்லல. அதனால செய்ய வேண்டிய கிரியை ஒன்றும் இல்லை, அப்பேற்பட்ட கிரியை வேணும். அப்பதான் பதங்கள் ஒரு வாக்கியமாக சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும், பாஷார்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்த பூர்வபக்ஷி பேசினான். அதுக்கு பதில் சொல்றாரு, யதோக்தம் விரஹய்ய இதி ததபி விரஹய்ய அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க அவங்க அதாவது கிரியாபதம் இல்லாமல் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகத்துல உங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னாலே அதுவும் சரியில்லை. அந்த அபிப்பிராயம் சரியில்லை. சரியில்லைன்னா எப்படி? இந்த பதங்கள் கிரியாபதம் இருந்தால்தான் சாஸ்திரூடம் வரும் அப்படிங்கிற நியமம் பல இடத்துல இல்லை அப்படின்னு நான் காமிக்க முடியும். ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு தாட்சாதா, அதிதாக அபிவிருக்ஷாக ரமணியம் இதம் வசனம். இந்த மாதிரி எல்லாம் வாக்கியம் நாம கேள்விப்பட்டது இல்லையா? இந்த விருட்சங்கள் நல்ல பலிதம் பலத்தோடு கூடியதாக இருக்கின்றன அப்படின்னு நாம தமிழ்ல சொல்லுவோம். ஆனா சமஸ்கிருதத்துல அதிதாக அபிவிருக்ஷாக. அதே மாதிரி பேசின பேச்சு மிகவும் அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுல ரமணியம் இதம் வசனம். இந்த வாக்கியத்துல அத்தி தந்தி அப்படின்னு பதங்களை சேர்த்து சில கிரியாபதத்தையோ உன்னை சேர்த்து நீ செய்ய வேண்டிய கிரியை சேர்த்துதான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு உங்க அதுதான் அபிவிருக்ஷாக அப்படின்னு சொன்னா, நீ போய் அதை எடுத்துட்டு வா, இல்ல அதை பாரு, என்னத்தையும் உனக்கு ஒரு சேர்த்தாதான் அவனை செய்யறதுக்கு ஒரு கிரியை சொன்னாதான் இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு அர்த்தம் புரியும் அப்படிங்கிறது நீ சொன்னால் அது லோக விருத்தம், அனுபவ விருத்தம்.
ரமணீயமிதம் வச்சனம், இந்த வச்சனம் ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த வாக்கியத்தை கேட்டவன் என்ன செய்யணும்னு தெரிகிறது. அந்த வாக்கியத்திலிருந்து கேட்கணும். அதனால இந்த வச்சனத்தை நீ சிரவணம் பண்ணு அப்படின்னு அர்த்தத்தை நீ கேட்டுக்கணும்னு சொன்னா அது லோக விரும்பும். அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? இவர் சொல்றது நல்ல ரமணீயமான வச்சனம், அதனால நீ கேளுன்னு சொல்றவான பார்த்து சொல்லக்கூடாது. இன்னொருத்தனவா பார்த்து வேணும்னா அந்த கிரியா பதத்தை அத்தியாகாரம் பண்ணிக்கலாம். ஆறு சொன்னாலும் நீங்க பேசினது அழகாக இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது நீங்க அதனால நீங்க பேசின பேச நீங்களே கேளுங்கன்னு சொல்ற மாதிரி அந்த அத்தியாகாரம் பண்றதுக்கு இல்லை. செய்யக்கூடிய கிரியாபதத்தை அத்தியாகாரம் பண்ணும் போது அந்த கிரியாபதமானது ஆகாங்கிதமாக இருக்கணும், யோக்கியமாக இருக்கணும். எதையோ நான் படிச்சு அத்தியாகாரம் பண்றேன்னு பண்ண முடியாது. அதனால அங்கெல்லாம் கிரியாபத அத்தியாகாரம் இல்லாமலே வாக்கியத்திலிருந்து சாப்பிடுவோம் வருதுங்கிறது லோகத்துல இருக்கு. அதனால இந்த இப்பேற்பட்ட கிரியாபதம் இல்லாமல் பதங்கள் ஒரு வாக்கியமாக அமைவதே இல்லை அப்படின்னு நீ சொன்னது சரியில்லை. ததாபி நான் ஒத்துண்டு பேசுறேன். அங்கேயும் ஏதாவது கிரியாபதத்தை யோகியமா பார்த்து தேடி கொடுத்து கேட்டு விடுவோம் அப்படின்னு சொன்னால் இப்ப தத்துவத்தை அப்படிங்கிற இடத்துல கூட உபாசித்தன்னு கேட்டு விடலாங்கிறான். நான் தான் அது அப்படின்னு உபாசம் பண்ணணும்னு அது சொல்றது அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன். சரி வச்சு இருந்தாலும் எந்த மாதிரியான கிரியை அங்க சேர்க்க வேண்டியதுங்கிறதுல ஒரு நியமம் வச்சுக்கணும். அதை சொல்றார். ததாபித்து யாகாசி கிரியா எத்தவிட அத்தியாகரா யாகாசி கிரியா இது அதுன்னு விசேஷமா பார்க்காம ஏதோ ஒரு கிரியை எங்கேயோ கிரியாபம் இல்லாத கேட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப வாக்கியார்த்தம் ஒன்றும் வராது. வாக்கியத்துல ஒரு கிரியாபதம் இல்லை, அதனால கிரியாபதம் வேணும், அப்பதான் சாப்பிட்டு போகம் வரும். அப்போ ஒரு கிரியாபதத்தை எங்கேயோ எங்க வேணா சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அது தப்பா போயிடும். மேலேயே அவர் ஒரு உதாரணம் தேவைப்படாது. வரலதாரம் பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்திலே இரண்யம் திரவியத்துல வாக்கியம் சொல்லணும். ஆனா இவன் பாதிதான் சொல்லியிருக்கான், இரண்யம்னு ஆரம்பித்தான். இதை பூர்த்தி பண்ணணும். ஏதாவது ஒரு கிரியாபதம் இருக்க வேணுமே, தாவே ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதத்தை சேர்த்தாலும் வச்சுருக்கோம். அப்ப அந்த வாக்கியம் சரியா இருக்குமோ? இரண்யம் தாவே. அதனால ஏதோ ஒரு கிரியாபதம் கடைசி கிரியாபதத்தை சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சரியில்லை. கிந்து யா எத்திர அபிப்ரேத சம்பந்தம் கடயித்தும் சக்னோதி ஆகாங்காஞ்ச வாக்கியத்தை பூரயதி தாவ அத்தியாகரா. வாக்கியத்திலே கிரியாபதம் இல்லைன்னு சொன்னா எப்பேற்பட்ட கிரியாபதம் அத்தியாகாரம் அதாவது சேர்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த வக்தாவுக்கு அபிப்பிரேதமான அவன் சொல்ல நினைத்த அந்த கிரியா சம்பந்தத்தை சொல்லக்கூடியதாக இருக்கணும் அந்த கிரியாபதம். அதே சமயத்துல ஆகாங்கை அந்த ஆகாங்கிதமாகவும் இருக்கும். அந்த வாக்கியத்துல இந்த கிரியாபதம் தேவையா இருந்து அந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்பதான் அந்த கிரியாபதத்தை அத்தியாகாரம் பண்ணணுமே தவிர இது ரெண்டும் இல்லாத பட்சத்துல வாக்கியத்துல கிரியாபதம் அத்தியாகாரங்கள்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். யா எத்திர அபிப்பிரேத சம்பந்தம் கடை செஞ்சு கட்டணும். இப்ப துவாரம் அப்படின்னு அவன் சொல்றான். ஏதோ பாடத்தில் இருக்கா அந்த கதவு இருக்கு, கதம் வருது, கதவு அப்படின்னு அவன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். கதவு அவன்தான் சொல்லியிருக்கான், அதை மூடணும் அப்படிங்கிறத அவனா அந்த கேட்கிறவன் தானா அத்தியாகாரம் பண்ணிட்டு மூடணும் விஷயத்தை புரிஞ்சுட்டு இல்லையா? அப்ப என்னாச்சு? வக்தாவுக்கு கதவை சாத்தணும், கதவு மூடப்பட வேண்டும் அப்படின்னு அபிப்பிராயத்துல அவன் ஆரம்பித்து கதவை சொல்லிட்டு நிறுத்தினான்னு சொன்னா அப்ப அவனுடைய அபிப்பிராயத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய கிரியை எதுவாக இருக்கும்? மூட வேண்டும் அப்படிங்கிறது இல்லையா? மூடி இருந்ததுன்னா திறக்க வேண்டும் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தா போல இவருடைய அபிப்பிரேதமான கிரியை புரிஞ்சுக்க வேண்டியது. புரிஞ்சுட்டு அதைத்தான் கேட்கணும். யோகியமா இருக்கேன்னு சொல்லி எதவானே சொல்லக்கூடாது, பாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அதுவா உத்காடைய அப்படின்னு தான் அங்க சொல்ல வேண்டியது. அதே மாதிரி அது அந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்றதுக்கு தேவையான கிரியாபதமாகவும் இருக்கும். வக்தாவுக்கு மனசுல அபிப்பிரேதமா எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். ஆனா அவன் அத்தனை விஷயங்களையும்
வாக்கியத்தையும் ஒரே வாக்கியத்துல கொட்ட மாட்டான். கிரமமா பல வாக்கியங்கள்ல சொல்லிட்டு வருவான். ஏன் ஒரே வாக்கியத்துல வக்தாவுடைய சமஸ்த அபிப்பிராயமும் வந்துடணும் அப்படின்னு ஒன்றும் நியமம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வக்தாவுக்கு அபிப்பிரேதமா இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு அவன் சொன்ன வாக்கியத்துல எதையோ ஒண்ணு கொண்டு சேர்த்து வாக்கிய பொறுத்து பண்ணக்கூடாது. ஏன்னா அதனாலதான் சொல்றார், ஆகாங்காந்த வாக்கியத்தை பூரையது யாத்திரியா. எந்த கிரியானது அந்த வாக்கியத்தினுடைய ஆகாங்கையை பூர்த்தி பண்ணி அதை ஒரு வாக்கியமாக ஆக்குமோ அப்பேற்பட்ட அந்த கிரியாபதம் தான் அந்த வாக்கியத்துல அர்த்தாகாரம் பண்ண வேண்டியிருக்கும். இத்தகைக்கு ஏதோ ஒரு கிரியாபதம் கற்றுக்கிறதுன்னு போட முடியாது. அப்படி சொல்லும் போது நாங்களும் உபனிஷத் வாக்கியத்துல அத்வைத போதகமான வாக்கியங்கள்ல உச்சமான கிரியாபதத்தை ஏற்கிறோம் அப்படின்னு ஏவம் விசிஷ்டாக கிரியா ஆத்மாபிகி அபிபகதா ஏவம். தத்துவமசி அப்படிங்கிற இடத்துல அந்த வாக்கியத்திலேயே அத்தீன கிரியாபதம் இருக்கு. பிரஜானம் பிரம்மா அயமாத்மா பிரம்மா அப்பேர் அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் இருக்கு. இதுதான் கிரியாபதா. அப்ப என்ன பண்ணணும்? இதுதான் நமக்கு தத்துவத்தில அத்தீன ஒண்ணு காமிச்சது இல்லையா? அத்தீன ஒரு கிரியாபதம். இதுதான் அப்படிங்கிற கிரியை அர்த்தாகாரம் பண்ணி. அப்போ ஒரு கேள்வி வரும், நீங்க அத்தி அத்தி அப்படிங்கிற இந்த கிரியை அர்த்தாகாரம் பண்ணிண்டேலானால் பெரிய ஆபத்து. என்ன ஆபத்து? இந்த அத்தி கிரியைய யாஸ்கர் 6 பாவ விகாரத்துல பரிகரணம் பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்றார்? ஜாயதே அஸ்தி வர்ணதே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதி இது சத்பாவ விகாராக இது வார்த்தியாயந்தி அப்படின்னு சூத்திரமணி இருக்கார். இருக்குது ஒரு வருஷம் முதல்ல ஜாயதே உற்பத்தி ஆகிறது. உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் தான் அது இருக்குன்னு சொல்றோம். உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அது அர்த்தம்னு சொல்றது வழக்கம். உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் உற்பத்தி முதல் பாவ விகாரம், அதுக்கப்புறம் தான் அது அசைன்னு சொல்றது. அசைங்கிற ஒரு விகாரம் வருது. உற்பத்தி ஆகி உடனே பொருட்கள் வச்சுருவாங்க. அப்ப அதை உற்பந்த வினஷ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அசையே கிடையாது. உற்பத்தியே உடனே பொருட்கள் சொன்னா அப்புறம் அசையே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால அஸ்திங்கிறது ஒரு பாவ விகாரத்துல சேர்த்துட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? வர்த்ததே வளருகிறது, விபரிணாமத்தே மாறுதல்களை அடைகிறது. இது ஒண்ணு. அப்புறம் அபக்ஷீயதே கயத்தை அடைகிறது. இதெல்லாம் கிரமமாத்தான் வரணும் இல்லை. காயத்தை அடைச்சிய கிரமம் உண்டு, வினஷ்யத்தை தான் கடைசி. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த விபரிணமத்தை வர்த்ததே இதெல்லாம் இது பார்த்தீங்களா அபக்ஷீயதே, இது ஒண்ணுக்கு பின்னாடி கிரமமாத்தான் வரணும். நிர்பந்தம் இல்லை, வரலாம். அபக்ஷீயதே பொதுவா வரலாம். அதுக்கப்புறம் மெதுவாக க்ஷயமாகும். அப்புறம் ஒரு நாளைக்கு வினஷ்யதி வியாசத்தை அடையும். ஆக ஒரு பாவ விகாரம் சொன்னா லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துகளுக்கு இப்பேற்பட்ட விகாரங்கள் வருதுன்னு சொல்றார். அந்த விகாரங்கள்ல அஸ்திங்கிறதுலயே அவர் கேட்டுருக்காரு. இது பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியத்துல அஸ்திக்கிரியை அத்தியாகாரம் பண்ணினா அப்ப என்ன ஆகும்? நீங்க அதே பாவ விகாரம் வந்து சேரும் ஆத்மஸ்வரூபத்துக்கு அப்படின்னு ஒரு சங்கவர். இந்த சங்கையை நிவர்த்தி பண்றதுக்காக அவர் என்ன சொல்றார் கிரந்தக்காரர், காது நான் அஸ்தின்னு சொன்னேனே தவிர அதனுடைய அர்த்தம் அந்த பாவ விகாரங்கிற அர்த்தத்தில் யாஸ்கர் ஜாயதே அதுக்கப்புறம் தான் அந்த வஸ்து அஸ்தி அப்படின்னு சொல்ற இடத்துல அஸ்தின்னு ஒரு கிரியாபதம் போட்டாரு. அது எதை குறிக்கிறது சொன்னா இதுக்கு முன்னாடி அது நாஸ்தி. விவாலம் நிர்மாணம் பண்ணினான். நிர்மாணம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடத்தை அஸ்தின்னு அவன் சொல்ல மாட்டான். நிர்வாணம் முடிஞ்சுதா இதாச்சும் கடகா உற்பத்தா அஸ்தி அப்படின்னு சொல்றான். இப்போ கடம் வந்தாச்சு, பண்ணியாச்சு, இப்போது இருக்கிறது கடம் அப்படின்னு அவன் சொல்லுவான் இல்லையா? அப்ப அந்த இருக்கிறதுங்கிறது எதை குறிக்கிறது? ஏற்கனவே அது இல்லாதது இப்போ இருக்கிறது அப்படிங்கிறத குறிக்கிறது. லோக விவகாரத்துல சாதாரணமா அசத்காரியவாதத்துல லோக விவகாரத்துல அந்த கடமானது இவன் நிர்மாணம் பண்றதுக்கு முன்னாடி இல்லை, நிர்மாணம் பண்ணதுக்கு அப்புறம்
முன்னாடி இல்லாமல் அதுக்கப்புறம் வரக்கூடியது இருக்கு, அதுக்குதான் பாவ விகாரம்னு சொல்லுவோம். எப்போதும் ஒரே மாதிரி இருந்து வச்சிருந்தோம், அது விகாரம்னு பேரு. விகாரம்னு எதை சொல்லுவா? இல்ல இப்ப வந்தது அப்புறம் போயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் விகாரம். இப்ப அத்தின்னு ஒரு பாவ விகாரத்துல சேர்த்தாருன்னா அது எதை குறிக்கிறது? இப்ப முன்னாடி இல்ல இப்ப இருக்கு, பின்னாடி அப்புறம் காணாம போயிடும் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அந்த மாதிரியான அத்தியை நீங்க சொல்லல. தத்துவசி அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற இடத்துல அஸ்மியா இப்படி முன்னாடி இல்லை இப்பதான் இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வரல. உபாதிஷ்டித வாக்கியார்த்த அவிரோதி. இந்த வாக்கியத்தினுடைய தாற்பரிய விஷயமான அந்த சொலுக்கு உபாதிஷ்டிதம் சொன்னாங்க. உபாதாசனம் இஷ்டம் உபாதிஷ்டிதம். அதாவது இந்த வாக்கியத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த வாக்கியத்துக்கு விவக்ஷிதம்னு சொல்றோமோ, விவக்ஷிதமான ஒரு தாற்பயார்த்தம் இருக்கு. அந்த தாற்பயார்த்தத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த செய்தி. அது எப்படி இருக்கு? அபூதார்த்த பிராதுர்பாவங்களா யாருக்கள் சொன்னாங்க முன்னாடி இல்லை, அபூதன்னா முன்னாடி இல்லை இப்ப புதுசா வந்ததுன்னு சொல்றாரு இல்லையா? அப்பேற்பட்ட அர்த்தத்துல இந்த அஸ்திபதம் இல்லை, நாகே கிடையாது. அப்ப எதை சொல்றது? இந்த ஐக்கியம் ரெண்டு இருக்கு. பிரம்மாதி அப்படின்னு சொன்னா நீ பிரம்மமாக இருக்கிறாய். இப்போது அப்படின்னு சொல்லல. இப்போதுன்னு சொன்னா முன்னாடி இல்லை இப்பதான் நீ பிரம்மமானே அப்படிங்கிறது இல்லை. எப்போது நீ இருக்கா இருக்கு அப்படின்னு அவன் இருக்கு அவனுடைய சுவாவத்தை சொல்லக்கூடியதாக. இந்த மாதிரி கூட லோகத்துல அஸ்திபதத்துக்கு பிரயோகம் இருக்கு. பருதா தந்தி அப்படின்னு சொல்றான். பருதா தந்தின்னு இவன் எவன் சொல்றானோ, இவன் பிறகுக்கு முன்னாடியில இருந்து இவனுடைய திருஷ்டியில பார்த்தா அந்த மலை அனாதியா இருக்கு. இவருடைய அப்பா தாத்தா இவருடைய பரம்பரையில வந்தவா எத்தனை பேர் பார்த்தாலும் அந்த மலை அப்போ முன்னா இருந்துட்டே இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஹிமாச்சலம் பார்த்து இவன் சொல்றான் ஹிமாலயோ நாம பர்வதா அஸ்தி அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த அஸ்தின்னு சொன்னா இவன் அதுக்கு முன்னாடி இல்ல இப்பதான் இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இந்த அஸ்திகத்துக்கு பிரயோகம் பண்றான். அஸ்திகரஸ்யாமி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா அப்படின்னு காளிதாசர் குமார சம்பவத்துல பிரயோகம் பண்ணி ஆரம்பிச்சோம்னா கொஞ்ச நாள் முன்னாடி அது இல்லை இப்போதான் இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அந்த அஸ்திகரை சப்தத்தை பிரயோகம் பண்றாரு. இல்ல அது சுவாவத்தை காண்பி, அது இல்லை அப்படிங்கிறத இருக்குங்கிறதான் காண்பிக்கிறதே தவிர முன்னாடி இல்லைங்கிற அந்த அம்சத்தை விட்டுட்டு வாக்கியை காண்பிக்கிறது. அப்ப அதே மாதிரி தான் இந்த வாக்கியார்த்தத்தினுடைய அதாவது தாற்பரிய விஷயமா இருக்கக்கூடிய வாக்கியார்த்தத்துக்கு விருப்பம் இல்லாமல் இந்த அஸ்தி இத்தியாதி கிரியாபதங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். ஆகையால் தத்துவமசி அப்படிங்கிற இந்த வாக்கியத்துல இந்த அஸ்திங்கிற படம் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா ஐக்கியத்தை குறிக்கிறது சொல்லுவா. கதை சொன்ன வரல சொன்னா போராது, அந்த சாமான அடைக்கட்டம் தெரிகிறதுக்கு அந்த அஸ்திங்கிற பதமும் சேர்ந்தாதான் நல்லா தெரியுது. அதனால ரெண்டுக்கும் உள்ள அபேதத்தை தெரிவிக்கிறது இந்த அஸ்திபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் சொல்றாருன்னா அபூதார்த்த ஏன் சத்பாவ விசார ரஹித ஆத்மவஸ்துனா யஸ்பூத அசேஷ துவைதானர்த்தஸ்ய அபராதீன பிரகாசஸ்ய விஞ்ஞாபயதி தத்வாத். அதாவது 6 விதமான விகாரங்கள் பாவ விகாரங்கள் இல்லாதது இந்த ஆத்மவஸ்து. அதே சமயத்திலே நிர்பூத அசேஷ துவைத அனர்த்தம், துவைதங்கிற அனர்த்தம் சுத்தமா இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. இந்த அசேஷ அனர்த்த ரஹிதம். அதே மாதிரி பராதீன பிரகாசம் இல்லை, தானே பிரகாசிக்கக்கூடியது அபராதீன பிரகாசம். இதுதான் இந்த வேதாந்தத்துல சொல்ல வந்த விஷயம். விஞ்ஞாப விஷயத்தா. அதனால அசி அஸ்மி இத்தியாதி கிரியாபதம் தத்துவத்தில் அசின்னு கிரியாபதம் இருக்கு. ஆத்மாஸ்மி அஸ்மி சொல்றது. இந்த கிரியாபதம் எதை தெரிவிக்கிறது? என்ன எதுக்காக வந்தது இந்த கிரியாபதம்? பிரதிபாதன சமர்ப்பணம் கல்வியம். இது தானே சுத்தமா இருக்கு, இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறதே தவிர இந்த மாதிரி ஆனது அப்படிங்கிற அர்த்தத்தை நல்லது. விபரீத அர்த்த பிரதிபாதன பரம். அந்த வாக்கியத்துல கிரியாபதம் வேணும்னு சொன்னேன் அப்படின்னா இந்த கிரியாபதத்தை வச்சுக்கோ. இந்த கிரியாபதத்தை வச்சுட்டா அதுக்காக பாவ விகாரம் வந்தது அர்த்தத்தை சொல்லாது.
இந்த வாக்கிய தாற்பயத்துக்கு விரோதம் இல்லாமல் தான் இந்த கிரியாபதம் அந்த அர்த்தத்தை தன்னுடைய அர்த்தத்தை கொடுக்குமே தவிர நீ சொல்ற மாதிரி கிரியாபதம் கொடுத்து அப்படின்னு சொல்லி உங்க புதுசா ஒரு அர்த்தம் அதுல தேர்ந்து செல்வது இல்லை அப்படின்னு அதையே கொஞ்சம் கஷ்டப்படுத்துற தாவே தானார்த்தே பதமும் என்று பிரயோகியது ஏதித்யாதி ததா நிற்பு பதசித்தார்த்தவாதி அவதாரிக்க வைக்கலாம். அதாவது அசி கிரியாபதத்தை ஒத்துழைக்கும் தர்க்கமசி ஆம் பிரம்மாஸ்மிங்க இதையே விதில ஆசிதா என்ன இந்த அசுதாத்துக்கு விதி பிரத்தியம் பார்த்தோம்னா லோகத்திலே அவாங்கிற அர்த்தத்துல ஏதி அப்படின்னு வரும். அப்போ சொந்த ஏதி நீ அதுவாக வேண்டும் இல்லையா? இந்த மாதிரி ஏதின்னு ஒரு பதத்தை சேர்த்துண்டா என்ன கேட்டான். எனக்கு வெறும் கிரியாபதம் இல்லை, அது விதிமுகமாக இருந்தா தான் ஒத்து முடியும். அதுதான் நான் பிரமாணமா வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த பூர்வத்தை பேசினான்னு வச்சுக்கிறோம். அப்ப அவன் என்ன சொல்லுவான், தத்துவபட்சத்துக்கு அசீங்கிற பதத்துக்கு ஏதி அப்படின்னு அர்த்தம். ஏதியா பவான் அர்த்தம் அசீன்னு இருக்கும் வைக்கிறோம். இதையே விதியாகி இது அசீனா இருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க அந்த அர்த்தத்துல நீ அப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது ஏதின்னு. அது அப்படி ஒருத்தன் சொன்னானே ஆனால் அவனுக்கு விட்டுக்கிறார். பாரு கண்டபடி விஜாபதத்தை கேட்கக்கூடாது. நாவே இதுல தானார்த்தே பதம் என்பது பிரயோகியது. இந்த உதாரணத்தை காண்பித்தேன். இரண்டு அப்படின்னு ஒரு வாக்கு சொல்ல வேண்டியது அந்த இத வார்த்தைக்கு ஊட்டி வந்தமே அந்த கிரியாபதத்தை அதுல கேட்க முடியும், சேர்த்து அந்த வார்த்தையை பூர்த்தி பண்ண முடியுமா? முடியாது. சரி, அதை பூர்த்தி இல்லையாவது அதுக்கு கத்தியாத்திர அர்த்தம்னு சொல்லலாமோ? ஆவேசத்துல எனக்கு கிடைச்ச வரம் அது போட்டாச்சு, ஆனா இது அர்த்தம் என்னமோ தானமானம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி அசி அப்படிங்கிற இந்த பதத்துக்கு நீ ஏதின்னு அர்த்தம் சொல்றது நீ ஏதின்னு சொல்லிட்டு அத்தியாரம் பண்ணக்கூடாது. இப்போ அசியில் இருக்கிற பதத்துக்கும் அந்த மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பதம் அந்த அர்த்தத்துல வருகிறது அப்படின்னு நீ நினைக்காது. ஏன் பதம் போட்டாச்சுன்னா அது அபூதார்த்த பிராதுர்பாவத்தை தெரியும். அதாவது ஒரு விதி ஒருத்தனை பார்த்து இந்த மாதிரி பண்ணு சொன்னோம்னா அவன் முன்னாடி அதை பண்ணாம இருக்கணும். அந்த காரியம் நடக்கல, இப்ப நடக்கணும். முன்னாடி இல்லாதது பெருசா உண்டாகக்கூடியதாக இருந்தா தான் அந்த விதிவாக்கியம் சார்த்தகமாகும். நம்ம சாதாரணமாவே பார்க்கலாம். இந்த யாகத்தை செய் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றது? யார் யாகத்தை பண்ணலையோ அவனை பார்த்தா சொல்லணும். அதை பண்ணிட்டே இருக்கும்போது நீ யாகத்தை செய்து சொன்னா பிரயோஜனம் இல்லையே. அதனால அந்த காரியத்தை செய்யாதவனை பார்த்து அவனை பிரவൃத்தி வைக்கிறதுக்காக அந்த செய்தி சொல்றது. அப்படி இருக்கும் நீ பிரம்மமானா இல்லை, ஆனா நீ பிரம்மமா ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க சரி. ஆனா அப்படி இல்லை, இது சுதசித்தமாக இருக்கு இந்த விஷயம் ஆத்மைக்குங்கிறது. அதனால இதை பெருசா பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. அதனால அப்படின்னு சொன்னா அப்படின்னு தான். அதுல நீங்க லோகதாரத்தை கொண்டு வித்தியாசத்தை கொண்டு சேர்க்கக்கூடாது அப்படின்னு நீங்க அழகா பதில் சொல்லிவிட்டா. இதுக்கு மேல அவன் ஒரு அபிப்பிராயம் சொன்னான். தத்துவமசின்னு அந்த அதை அப்படியே இருக்கட்டும், அதோட அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீ பிரம்மம் அப்படின்னு நீ தன்னையே உபாசிக்க வேண்டும், நான் பிரம்மம் அப்படின்னு நீ தன்னையே உபாசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு யுக்திவாதியிலே சேர்த்துவிடலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்ற இந்த வார்த்தைக்கு தேவதைகள் வந்தாலும் உபக்கிரமோபசம்ஹாராதிகளினாலே எந்த தாத்பரியார்த்தம் தெரிந்ததோ அதை மாற்றி வேற அர்த்தத்தில் கொண்டு போக முடியாது, அர்த்தம் சொல்ல முடியாது. யதோக்த வஸ்துவிருத்த பிரதிபாதனம் வியதிரேகேன தத்துவமஸ்யாதிவாக்கியம் வாக்கியார்த்தாந்தரம் வஸ்து இது சத்தியம் அந்தவதாபியம் வித்யாக. இப்போ யதோக்த வஸ்து விருத்தம்னா வஸ்து வாஸ்தவமான நிலை, ஜீவன்கிறது பிரம்மஸ்வரூபம் தான் உண்மையில அப்படிங்கிறது வாஸ்தவமான ஒரு ஸ்திதி இருக்கும். இதைத்தான் பிரதிபாதனம் பண்றது தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியம். இந்த அர்த்தத்தை விட்டுட்டு இந்த அர்த்தத்துல எல்லா தாத்பரிய லிங்கமும் இருக்கு. இந்த தாத்பரிய லிங்கத்தால தீர்மானமான அர்த்தம் இது. அப்படி இருக்கும்போது
இந்த தத்துவத்தியாதி வாக்கியத்துக்கு வேற விதமா ஒரு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு சொல்றது சரியில்லை, சொல்லவே முடியாது. ஏன்? தத்துவமத்தியாதி வாக்கியானாம் ஸ்வதசித்தார்த்ததோதனாத் அர்த்தாந்தரம் ந சந்திரஷ்டும் சத்தியதே திரிதசைரபி. திரிதசான தேவா, மனுஷர்கள் மாத்திரம் இல்லை, தேவதைகளே இந்த தத்துவத்தியாதி வாக்கியத்துக்கு புதுசா ஒரு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சானா முடியவே முடியாது. ஏன்னு கேட்டா தாற்பயம் நிர்ணயிக்கணும். சாமத்திரிகாரர் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தத்துல தாற்பயம் எப்ப சித்தமாயிடுச்சோ அதுக்கப்புறம் இந்திரன் வந்தாலும் தேவேந்திரன் வந்தாலும் அதை மாற்ற முடியாது அப்படின்னு வாக்கியத்தை விடும். அந்த மாதிரி தேவதை இருந்தாலும் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை மாற்றவே முடியாது. தத்துவமத்தியாதி வாக்கியம் இருக்கிற அர்த்தத்தை அது சொல்றது. இதுவே இந்த வாக்கியார்த்தத்தை நீங்க அர்த்தத்தையே மாற்றணும், அப்பதான் வாக்கியத்துக்கு அர்த்தத்தை மாற்ற முடியும். ஆனா வஸ்துவை மாற்ற முடியாது. வஸ்துவை மாற்ற முடியல சொன்னா அதை சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு தாற்பயத்தையும் மாற்ற முடியாது. அதர்வாக்கிரமானந்து மனஸ்காய கர்மவி நமோக்தி ஸ்யாத் ஞானாதேவதிதாயதா. இப்ப உபஸ்மானம் பண்ற முதல் அத்தியாயத்தை உபஸ்மானம் பண்ணணும். அங்க அதனாலே இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணதுனாலே என்ன சித்தமாச்சு? சர்வாசிரமானி எல்லா ஆசிரம், அதாவது எந்த நாம சொல்லக்கூடிய பிரம்மச்சரியாரி கிரகன் மாத்திரம் இல்லை, சன்னியாசி மாத்திரம் இல்லை, யாரா இருந்தாலும் அவனுக்கு ஞானத்தினால்தான் மோட்சம் வருமே தவிர இவன் வாசிக்க மானச காய்க்க கர்மாவை நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டான்னா அதனால மோட்சம் வருங்கிறது கிடையாது அப்படின்னு. இவனுக்கு விதமான கர்மாவும் அனுஷ்டானம் பண்ணட்டான், ஆனா அனுஷ்டானம் பண்ணினத்தினால மோட்சங்கிறது இல்லை, ஞானத்தினால்தான் அது. மனுஷ்டிதேர் ந முக்தியா ஞானாதேவதி தாயதா. முக்தி, அந்த முக்தியானது ஞானத்தினால்தான் வரும். தஸ்மாத் காரணா ஏதபி உபபன்னம். கடைசியில இந்த பூர்வபக்ஷத்தை முடிக்கும் போது இந்த கிரந்தக்காரர் ஒரு வாக்கியம் போட்டிருந்தார். இந்த மாதிரி பூர்வபக்ஷம் யாரு பண்றா அப்படின்னு கேட்டா, இது 22வது ஸ்லோகம். இது ரிஷ்டதியாம் வாஜா பிரஜாத்வாதேதாம் யஜ்ஞகாலாசு பூமானந்தம் சில அப்படின்னு போடும். சித்தாந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை அவர் என்ன சொல்றார்? இவனா ரொம்ப சந்தோஷமா தான் பெரிய புத்திசாலி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் பிரமாதமா உத்கோஷம் பண்றா. எங்க உத்கோஷம் பண்றா? யஜ்ஞ காலாசு, கர்மானுஷ்டானம் பண்ணக்கூடியவாளுக்கு மத்தியில அந்த காலையில இவ அப்படி சொல்றா, இந்த கர்மானுஷ்டானமே சாட்சாத்து மோட்சத்துக்கு சாதனம், ஞானங்கள்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாளே. அவ எப்படி இப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா, தூமானஸ்தரியம், அந்த எதிர்காலையில தூமம் இருக்கவங்க, அந்த தூமதீசனால கண்ணு எரிச்சல் ஏற்பட்டு சரியா பார்க்க முடியாதவங்க, அதனால இவாளால பார்க்க முடியாமல் போய் உபரத்தில் சொல்லக்கூடிய தாற்பயத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் போய் இப்படி அவ உபோதனம் பண்ணினா அப்படின்னு அங்க சொன்னார். அதையே இந்த உபகமாரத்தை மறுபடியும் சொல்ற. தஸ்மாத் காரணா ஏதபி உபபன்னம் மனோரத சங்கிலிப்த பிரஜாத் மாததியாம் அதஹ ஸ்ரோத்ரியே தேவவாதஸ்தாக சோமந்தே ந ஆத்மவேதிஷு. நீங்க பேசுன பேச்சு யாருக்கு பிடிக்கும், யாரு இதை ரொம்ப வசதியா இருக்குன்னு சொல்லுவான்னு சொன்னா ஸ்ரோத்ரியேஷ்வேவா. ஸ்ரோத்ரியங்கிற இந்த ரெண்டுக்கு பிரயோகம் பண்ணினதுனால நம்ம தப்பா நினைக்கக்கூடாது. வெறும் அத்தியானம் மாத்திரம் பண்ணிட்டு அந்த கர்மானுஷ்டானத்திலேயே ரொம்ப சிறப்போடு இருக்காளே, அதாவது ஞானத்து தெரிந்து கூட பார்க்காமல் இருக்காளே, அவளுக்கு மத்தியில இந்த மாதிரிலாம் நீங்க பேசுறீங்கன்னா அது ரொம்ப உங்களுடைய வாக்கு ரொம்ப சோதிக்கும். ஆத்ம தியானம் உள்ள உபனிஷத்தை பத்தி தெரிஞ்சவா இருக்காளே, அவளுக்கு மத்தியில இந்த பேச்சு எடுபடாது. ஆத்ம வேதிக்கு, அதாவது நீங்க பேசுற பேச்சு அவளுக்கு மத்திய உங்க கூட்டத்துக்குள்ள பேசலாமே தவிர இந்த உபனிஷத்தை அபியாசம் பண்றவாளுக்கு மத்தியில இந்த பேச்சு எடுபடாதுன்னு சொல்றேன். ஏன்னா ஆத்ம வேதிக்கு ஏன் அப்படி எடுத்து சொன்ன விஷயத்தை
அவ சொன்னானா அது எங்க சொன்னாலும் எடுபட வேண்டியதுதான். யஜ்ஞசாலையில சொன்னாதான் அந்த பகுதி எடுபடும், இந்த இடத்துல எடுபடாது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா பிரமாணம் சொல்லும் போது யாரா இருந்தாலும் ஒத்துக்க வேண்டியதானே. பிரமாணத்தான ஒரு விஷயம் சின்னமாச்சேன்னு சொன்னா அதை தப்புன்னு சொல்றதுக்கு யாராலையுமே முடியாது. ஏன்னா பிரமாணத்தையே தப்பு விட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு, ஒண்ணுமே சித்தமாகாது. அதனால இது இந்த மாதிரி சொல்லலாமான்னு கேட்பான். அது என்ன சொன்னார், இது திருப்பி சொல்ல விஷயமா இருந்தா நான் தாராளமா அதை பிரமாணமா ஏற்று அதுக்கு தகுந்தாமல் நான் மேலே போவேன். ஆனா அது அப்படி இல்லையே. மனோரக சங்கிலிப்த பிரஜாத்மாதான் இந்த இவா இப்படி பேசுறவா எப்படி பேசுறான்னு சொன்னா இவா சொன்னது திருப்தியில இல்லை. இது இவாளே கல்பனை பண்ணா. இவாளுக்கே இந்த ஞானத்துல ஒரு வெறுப்பு, அதனால இவா ஞானம் வாண்டான்னு ஒதுக்கிட்டான்னு பார்த்தா. இத ஒதுக்கணும்னு சொன்னா அப்ப மோட்சத்துக்கு ஏதாவது வழிபாடுன்னு கேட்கறான். உடனே கர்மாவையே நிறையா இப்படி அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்துட்டா பண்ணலாம் அப்படின்னு ஒரு கல்பனை இவாளே பண்ணிட்டான். திருப்தியில நீங்க ஒரு வாக்கியத்தை காண்பிக்க முடியாது. மோட்சம் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. இதெல்லாம் நிசித்தத்தை செய்யக்கூடாது, சாந்தத்தை செய்யக்கூடாது, நிச்சயத்தை மாத்திரம் அழகா பண்ணிட்டே இருக்க வேண்டியது, விடாம பண்ணிட்டே இருக்க வேண்டியதுன்னு ஒரு உபாயம் சொல்லியிருக்கோம். மோட்சத்துக்கு உபாயமாக ஒரு வாக்கியமும் அந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த விஷயம் சொன்னது நீங்க தானா கல்பனம் பண்ணி சொன்னது தன் புத்தியை நம்பி சரியாதான் நான் ஏற்றிருக்கேன் அப்படின்னு நினைச்சு நீங்க சொன்னது இருக்கு. அது சாட்சாத் திருப்திக்கு விருத்தமாக இருக்கிறதுனாலே, நியாயத்துக்கு விருத்தமாக இருக்கிறதுனாலே, இந்த நியாயாதிகள் தெரியாதவர்களுக்கு மத்தியில சோதிக்குமே தவிர இந்த நியாயத்தை ஆலோசனம் பண்றவாளுக்கு மத்தியில உங்க வாழ்க்கையில் சோதிக்காது. இப்ப மனோரக சஞ்சித்த பிரஜாத்மாத தியாம், பிரஜா மாத தியாம் புதுக்க பதங்கள் எல்லாம் போட்டிருக்கார். இங்கேயும் முன்னாடியே அதே மாதிரி போட்டிருக்கார். அப்ப பிரஜா மாத சேதசாம் அப்படின்னா புத்தி. அதுக்கு என்ன அர்த்தம்? பிரஜா மாத சேதசாம் அப்படிங்கிறது தன்னுடைய பிரஜானா அவ யோசிக்கிற ஒரு யுக்தின்னு வச்சுக்கணும். அந்த யுக்திகளை வச்சு அவ கல்பனை பண்றான். இப்படி பண்ணினா, அதாவது அவன் என்ன யோசனை பண்ணானா, இவன் புனப்புனாக ஜன்மா எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்மா தானே. எந்த கர்மா? பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மா. அதாவது ஒரு காமிய கர்மாவா இருக்கணும், இல்ல நிஷேத கர்மாவா இருக்கணும். தப்பான ஜன்மா வரத்துக்கு துக்கம் வரத்துக்கு நிஷேத கர்மா, இந்த சுகம் வரத்துக்கு காமிய கர்மான்னு வச்சுட்டார். அப்ப இது ரெண்டு இல்லாட்டா என்ன ஆகும்? ஜென்மா வராது. ஜென்மாவுக்கு எது காரணமோ அந்த காரணம் இல்லாம போனா காரியம் வராது. அப்ப இப்ப இல்லாம பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணி தானா கல்பனை பண்ணி வச்சுங்க. அதனால இதுதான் அவளுடைய யுக்தியாம். இதனால ஆத்மாதம்னா உபகிருமிடம். ஒரு யுக்தியை நம்மளுடைய புத்தியில யோஜனை பண்ணினோம்னு சொன்னா நம்ம புத்தி அப்படியே கொஞ்சம் இது அடையுமா, அதாவது ஒரு விசாரத்தை அடையும். நம்ம நல்லாதான் யோசிச்சிருக்கோம். ஒரு வைத்தியம்னு சொல்லுவான். தன்னுடைய யுக்தியை நம்பி ஆத்மாதம், அதனால நல்ல விஸ்தாரத்தை அடைஞ்சிருக்க நம்ம புத்தி. அதனால நாம சொன்னது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தானே உள்ள நம்பிக்கையில இந்த புரிசின பேசி புத்திக்கு விருத்தமாக இருக்கிறதுனால இது இன்னொரு விவாசனா கபோல கல்பித்தம்னு சொல்லணும். தானே கல்பனை பண்ணப்பட்ட விஷயம் இது புத்தி விருத்தமாக இருக்கிறதுனாலே, நியாய விருத்தமாக இருக்கிறதுனாலே இது நாம ஏற்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி உபசம்ஹாரம் பண்றார். பரமஹம்சபரிவிராஜராச்சாரிய ஸ்ரீமத் சங்கர பகவத் பூஜ்யபாரதிஷ்ய ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியத்தை நைஷ்கர்மியை சம்பம் சேர்த்து கதமோச்சாய. இந்த முதல் அத்தியாயம் இதோட முடிஞ்சு போகும். அடுத்த இது திவ்யாத்தியாயம் இதோட